வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். மாசம் மாசம் கடன் கட்டுறதுக்கே கரெக்டா இருக்கு. வாங்குற சம்பளம் அப்படியே போயிடுது. கையில 10 பைசா நிக்க மாட்டுது. ஃபேமிலிக்காக ஏதாவது சேர்த்து வைக்கலாம்னு நெனச்சாலும் எதுவுமே முடிய மாட்டுது. ஸ்கூல் ஃபீஸ் கூட நான் கடன் வாங்கி தான் கட்டிட்டு இருக்கேன். எல்லாமே எனக்கு கடன்ல தான் ஓடிட்டு இருக்கு. இது போல நான் போராடிட்டு இருக்கும் பொழுது, யாராவது ஏதாவது சொன்னா கூட பிரச்சனை இல்ல. அதாவது வெளியில இருக்கிறவங்க சொன்னா கூட பிரச்சனை இல்ல. ஆனா ஃபேமிலில இருக்கிறவங்களும் வந்து நம்ம குத்தி காட்டுறது, நம்மள அவமானப்படுத்துறது, உன்னை இப்படியே தான் இருப்ப ஏதாவது சொல்லும்போது ஒரு மாரி எரிச்சலா வருது பிரதர். ரொம்ப கஷ்டமா இருக்கு. தலைவலியா இருக்கும். அதாவது என்னங்க உங்களுக்கு தாங்க கஷ்டப்பட்டுருக்கேன். அவங்களே நம்மள இப்படி சொல்லும்போது, அவங்க விரக்தி ஆயிடுவாங்க. அந்த விரக்தியில பார்த்தீங்கன்னா, தவறான வழியில போகக்கூடியவங்களும் இருப்பாங்க. அதாவது தண்ணி அடிக்கிறது, டம் அடிக்கிறது அப்படி போறக்கூடியவங்களும் இருப்பாங்க. சில பேர் வந்து இன்னும் அந்த பிரச்சனைய சரி பண்ணலான்ட்டு, அதுக்கு வேற ஏதாவது கடன வாங்கி வேற இடத்துல மாட்டிப்பாங்க. இந்த ஒரு பிரச்சனை தான் வந்து சமீபத்தில நெறைய பேர் மனசுல ஓடிட்டு இருக்கக்கூடிய விஷயம். பணம் ஒரு பிரச்சனையா இருந்தாலும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளால் வரக்கூடிய அவமானங்கள் தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். ஒருவேளை நீங்க அந்த சூழ்நிலை இருந்தீங்கன்னா, அதாவது இந்த வீடியோ பார்க்குற நீங்க, எல்லாம் ஒரு நொந்து போன ஒரு சூழ்நிலை, யாருமே எனக்கு வந்து உதவி செய்யல, நான் கடன்ல மாட்டிட்டுருக்கேன், சிக்கல்ல மாட்டிட்டுருக்கேன், எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணா நல்லாயிருக்கும். பணமா குடுக்கலனாலும் பரவால்ல, ஜஸ்ட் எனக்கு வந்து ஆறுதல் சொல்ற மாரி யாரா இருந்தா நல்லாயிருக்கும். நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கேன், கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல, ரொம்ப ஒரு மனசு கஷ்டத்துல இருக்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ. ஒரு தெரு ஓரத்துல சிறிய தெரு நாய்க்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல சின்ன சின்ன நாய்க்குட்டிகள்லாம் விளையாடிட்டு இருக்கு. அந்த நாய்க்குட்டிகளே பார்த்தீங்கன்னா, ஒரு நாய்க்குட்டி வந்து ரொம்ப துரு 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 துருன்னு இருக்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டி. அப்படி இருக்கும்போது அந்த நாய்க்குட்டி அங்க பக்கத்துல ஒரு காவல்துறை சார்ந்த நாய்கள்லாம் வரும் இல்லையா? அந்த ஸ்குவாடுக்கு பயிற்சி பெற்ற நாய்கள்லாம் வரும்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆஹா! இவங்கலாம் சூப்பரா போறாங்கல்ல, ரொம்ப யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு, இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ கவனிப்பு இருக்கு. அவங்க ரொம்ப கம்பீரமா போயிட்டுருக்காங்க. அதுக்கு நல்ல மரியாதை குடுக்குறாங்க. சல்யூட்லாம் அடிக்கிறாங்க. அந்த நாய் வந்து ரொம்ப கேர் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டே வருது. அது பின்னாடியே போகுது. போகும்போது அந்த காவல்துறை நாய்களுக்கு பயிற்சி குடுக்கும்போது அந்த வேலி நின்னு பாக்குது. ஆஹா! இவங்கலாம் சூப்பரா இருக்கிறாங்க. எவ்வளோ தூரம் வராங்க. நம்மளும் அவங்கள போல வரணும்னு ஆசைப்பட்டு, அந்த வேலிய தாண்டி அந்த நாய்கிட்ட போய் பேச போகுது. அண்ணனே நானும் கூட இப்படி வரேண்ணா, என்னையும் சேர்த்துக்கங்கண்ணான்ற மாரி போகுது. அப்போ அந்த நாய்கள்லாம் வந்து தொரத்துது. "நீ போ வெளிய போயிடு, வெளிய போயிடுன்ட்டாங்க." அப்போ கூட அது வந்து ஆசைப்படுது. குட்டின்றதுனால ரொம்ப ஆசைப்படுது. இந்த கௌரவத்துக்காக. ஏன்னா சேத்துலயும், மண்ணுலயும், தெரு ஓரத்துலயும் அப்படியே நம்ப இருந்து யாரும் மதிக்காம, எல்லாம் அவமானப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நாய்க்குட்டிக்கு, இது போல கம்பீரமா வருது, ஒரு மரியாதை கிடைக்கிறது, ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது, நல்ல சாப்பாடு கிடைக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஆசை வருது. ஸோ நம்மளும் அது போல போணும். எவ்வளோ நாள் தான் இந்த சேத்துல இருப்போம்னு ஆசைப்பட்டு, அது போல போகும்போது அங்க இருக்கிறவங்கள தொரத்தி விட்டுர்றாங்க. "ஏய் போ 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 திருநாய்லாம்" கூட தொரத்தி அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் போய் போய் அந்த ஸ்குவாட்ல என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க இத பார்க்கும். ஒவ்வொரு நாளும் போவாரு, இந்த கௌரவத்துக்காக பார்ப்பாரு. நமக்கு அது கிடைக்கலனாலும் பரவால்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்பாரு. அவ்வளோ ஆசை இதுக்கு. அதாவது மரியாதை கிடைக்கணும். இந்த உலகத்துல, இந்த சமுதாயத்துல பெருசா வரணும்னு ஆசை. ஆனா அதுக்கான ஆசைகள் கிடைக்கல. ஒரு நாள் தெரு ஓரத்துல உட்காந்துருக்கும்போது, ஒருத்தர் வந்து சாப்பாடு பொட்டலத்த குடுக்குறாரு. இது என்ன பண்ணுது, எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஒரு குடிசை வீட்டுக்கு போகுது. எப்பொழுதும் அந்த குடிசையில போய் அந்த ஓரத்துல படுத்துக்க தான் இவருக்கு வேலை. அந்த இடத்துல நைட் ஆனா படுத்துப்பாரு. மழைக்கெல்லாம் ஒதுங்குற இடம் அவருக்கு. அப்படி ஒதுங்குற இடத்துல ஒரு திண்ணையில வந்து ஒரு வயசானவர் வந்து போத்திட்டு படுத்துட்டு இருக்காரு. அவரு ரொம்ப நேரம் தூங்கிட்டு சரி இது என்ன பண்ண நம்ம சாப்பிடல அவர் சாப்பிடுவாருன்ட்டு அந்த சாப்பாடு அங்க வச்சுட்டு கத்துது. ஆனா அவர் கேட்கல. அது என்ன பண்ணுது, சரி வச்சுட்டு பாட்டுன்னு தூங்க ஆரம்பிச்சது. காலையில விடியுது. அந்த தூங்கக்கூடிய நபரும் இல்ல, அந்த சாப்பாடு போடுறவளும் இல்ல. இந்த நாய்க்குட்டி தூங்கிட்டு இருக்கு. பக்கத்துல சின்னதா ஒரு மூட்டை இருக்கு. ஒரு துணி மூட்டை மாரி கட்டி வச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்காரம்மா, அந்த வீட்டை சார்ந்த நபர் வந்து கோலம் போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இந்த நாயும் கவனிக்கல, அந்த நாய்க்கு பக்கத்துல இருக்கிற இந்த மூட்டையும் கவனிக்கல. அவங்க பாட்டுன்னு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த நாய்க்குட்டி பார்க்குது, எழுந்துருது, பார்த்தா மூட்டை இருக்குது. "என்ன இது மூட்டை இங்க இருக்க?"ன்ட்டு அந்த மூட்டைய எடுத்துக்கிட்டு தெரு ஓரமா நடந்து வருது. மோப்பம் புடிச்சுட்டே வருது. யாருதா இருக்கும்? ஏன்னா இந்த வீட்டுக்காரங்களோடது இல்ல. மோப்பம் புடிச்சு பார்த்து இல்ல. யாருதா இருக்கும்? மோப்பம் புடிச்சுட்டு தெரு ஓரமா வருது. அம்மா பார்த்தா நெடுஞ்சாலை வரைக்குமே அந்த மோப்பம் புடிச்சுட்டு வருது. ஆஹா! இவ்வளோ தூரம் இருக்கா? எங்கேயோ தூரமா போறாங்க போல நின்னுட்டு யோசிச்சுட்டு இருக்கு. எப்படி போகுதுன்னு தெரியல. மறுபடியும் மோப்பம் புடிச்சுட்டு அப்படியே வரும்பொழுது ஒரு அரண்மனை வழிக்குள்ள வர்றாரு. ஒரு பெரிய ராஜாக்கள் இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை வழியா வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்குவாட் நாய்ங்கலாம் இருக்கு. காவல்துறை சார்ந்த நாய்கள்லாம் அங்க வச்சிருக்காங்க. அப்போ அந்த நாய்ங்கலாம் கத்துது. "ஏய் நீ எதுக்கு இங்க வர? இங்கலாம் வரக்கூடாது போன்ற" மாரி அந்த நாய்ங்கலாம் திட்டிட்டு இருக்கு. அந்த காவல்துறை சார்ந்தவங்களும் "போப்பா போ போ போன்றாங்க." அது வாயில என்ன வச்சிருக்கு? அது என்ன பண்ணுது? இதெல்லாம் எதுவுமே கவனிக்கல. ஏன்னா அந்த மூட்டை சாதாரண ஒரு மூட்டை தான் கையில வச்சுட்டு இருக்கு. சின்ன துணி மூட்டை. இவங்க தொத்துறாங்க. இருந்தாலும் அது வந்து மாட்டுது.
இப்படியே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நாய்க்குட்டி அந்த மூட்டையை வச்சுட்டு ஓன்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. இதை கத்தத்தை பார்த்து அந்த நாய்களும், அதாவது காவல்துறை சேர்ந்த நாய்களும் லோலோன்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. இந்த சத்தத்தை கேட்டு உள்ளே வந்து சத்தம் கேட்குது. ராஜா கிட்ட சத்தம் கேட்குது. என்ன பேசிகிட்டே இருக்கும்போது ஒரே சத்தமாக இருக்கு. என்ன வந்து நிறுத்திட்டு அந்த காவல்துறை ஆளுங்களை கூப்பிட்றாரு. அந்த அரண்மனை காவலரை கூப்பிட்டு என்ன விஷயம் கூப்பிட்டு என்ன இதுன்னு பார்க்கும்போது ஒரு நாய்க்குட்டி வந்திருக்குங்க. அந்த டாக்லாம் கத்திட்டு இருக்கு. அப்போ தொத்தி அம்ப வேண்டியதானே? இல்லை அது வாயில் ஏதோ வச்சுட்டு இருக்கு, போவே மாட்டுது. நாங்கள் என்ன சொன்னாலும் போக மாட்டுது. சரி அந்த நாய்க்குட்டியை கூப்பிட்டு வா. அந்த நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வராங்க. வாயில் துணி வச்சுட்டு விடவே மாட்டுது. துணி எடுத்தாலும் யார் எடுத்தாலும் விட மாட்டுது. வாயிலே வச்சுட்டு இருக்கு. இது ராஜா பார்க்குறாரு. என்னன்னு தெரியல. என்ன விஷயம் அப்படி கேட்குறாரு. அது துணி மூட்டையை வச்சுட்டு மோப்பம் பிடிக்குது. இந்த துணி மூட்டைக்கு யார் சொந்தக்காரன்னு மோப்பம் பிடிக்குது. அப்படி அங்கே இருக்கிறவங்க எல்லாம் மோப்பம் பிடிச்சி சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட் ராஜா கிட்டே வந்து அந்த ராஜாவுடைய காலில் மோப்பம் பிடிச்சி பார்த்துட்டு பிறகு ஆஹா இவரோட தான் இதுன்ட்டு அந்த துணியை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு சார் கிளம்ப போகிறார். திரும்பி போகிறதுக்காக முடிவெடுக்கும்போது இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த நாய்க்குட்டி டக்குன்னு பிடிச்சி தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டாரு. மக்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. என்ன இது, எதுக்கு இந்த நாய் வந்தது, என்ன எத்தனை வந்திருக்கு, என்னமே புரியல. அப்போ அந்த ராஜா என்ன சொன்னார், நான் ஒவ்வொரு முறையும் வந்து நகர்வலம் வரும்போது மறைமுகமாக தான் வருவேன். நம்ம நாடு எப்படி இருக்குது, ராஜ்யம் எப்படி இருக்குது, ராஜ்யத்தில் நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க, என்ன குறைகள் இருக்குன்றதுக்காக நான் மாறு வேடம் போட்டு ஒவ்வொரு தடையும் வருவேன். அப்படி வரும்போது சில ஏழை வீடுகள்லாம் இருக்கும். அவங்கள வந்து ரொம்ப முடியாத ஒரு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்பப்பட்டவங்க நான் வந்து நகை மூட்டைகளை வச்சுட்டு போவேன். இதே போல தான் ஒரு முறை நான் ஒரு குடிசை வீட்டு வழியாக போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு வீட்டில் வந்து திண்ணை இருந்தது. அந்த திண்ணையில் நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். ரொம்ப பசியில் இருந்தேன். மணி 12 மணி ஆகிட்டதுனால வீடு கதவு தட்டி சாப்பாடு கேட்க மனசு வரல. எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க, தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நான் படுத்துட்டேன். அந்த நேரத்தில் காலடியில் ஒரு சாப்பாடு பொட்டலம் இருந்தது. நான் எதிர்ச்சியாக கால் படும்போது பட்டுருச்சு. என்னன்னு பார்க்கும்போது சாப்பாடு இருந்து எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன். காலையில் போகும்போது நகை மூட்டையெல்லாம் வச்சுட்டு நான் வந்துட்டேன். ஆனால் இந்த நகை மூட்டை இது வரைக்குமே நான் எத்தனையோ பேர் வீட்டில் வந்து ஒவ்வொரு குடிசில் வச்சுட்டு வரேன். ஒருத்தர் கூட வந்து யார் கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்க, யாருமே ஃபாலோ பண்ணல. ஆனால் இந்த டாகு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் தேடி வந்து என்கிட்ட கொடுத்துருக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட இந்த நாய்க்குட்டிக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ உண்மையாக நேர்மையாக இருந்திருக்கு. சொன்னோடனே எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்களா நாய்க்குட்டியை பார்த்து. அப்போ அவர் என்ன சொல்ல, இந்த நாய்க்குட்டி இவ்வளோ நன்றி உள்ளவளாக இருந்திருக்கு, இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இவ்வளோ விஷயம் செஞ்சாலும் இது யார்கிட்ட கொடுக்கணுன்னு அதுக்கு ரொம்ப பொறுப்பு இருந்திருக்கு. வேறு யாராவது பிடுங்கிருந்தாலும் அதை விட்டுருக்கலாம். ஆனால் விடாமல் இந்த யாருக்கு சொந்தமானதோ அவங்கக்கிட்ட தான் கொடுக்கணுன்ட்டு ஒரு முடிவு பண்ணி வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம கௌரவிக்கணுன்ட்டு அந்த நாய்க்குட்டிக்கு சின்னதாக கிரீடை வச்சு தன்னுடைய பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாராம். இந்த பக்கத்தில் இருக்கும்போது அந்த ஸ்குவாட் நாயெல்லாம் உள்ளே வருது. அப்போ அந்த நாய்க்குட்டி இருக்கக்கூடிய இடத்த பார்த்து அதுக்கு வந்து மரியாதை செலுத்த ஆரம்பிச்சிச்சு. ராஜா பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்களுக்கும் மரியாதை கிடைக்கும். அதே மரியாதை இந்த டாகுக்கும் கிடைக்குது. அந்த காவல்துறை சார்ந்த நாய்களும் பணிந்து கொள்கிறார்கள், மக்களும் பணிகிறாங்க, அதுக்கு உண்டான மரியாதை கொடுக்குறாங்க. இது கேட்கறதுக்கு ஒரு சாதாரண ஒரு கதை போல தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போடு போவோம். எப்படியாவது மேலே வந்துடலாங்க, ஒரு சின்னதாக ஒரு ஜாப் கிடைக்கணும், சின்னதாக ஒரு உயர்வு கிடைக்கணும், சின்னதாக ஒரு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா நல்லாயிருக்கும், ஒரு பிஸ்னஸ் பண்ணி மேலே போனால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்ம போராடி இருப்போம். போராடி அதெல்லாம் கிடைக்காத ஒரு பட்சத்தில் நீ வந்து இங்கேருந்து வர, நீ ஸ்லம்லேருந்து வர, நீ பெருசாக படிக்கல, உங்கள்கிட்ட பணம் ஒன்றும் இல்லை, நீங்களாம் இப்படி தான் தெருவோரம் தான் இருந்தாகணும், நீங்களாம் உருப்படவே மாட்டீங்க, உங்கள் அப்பா இது போல் தான் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தார், நீயும் ஆட்டோ தான் ஓட்டணும், இது போல் சொல்லி நம்ம மனசெல்லாம் உடஞ்சி போன நிலைமை இருப்போம். நமக்கு இதுக்கு மேலே எதுவுமே கிடைக்காதா ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் கடவுள் பொறுத்த வரைக்குமே உங்களோட விருப்பத்துக்கு மேலே அவர் யோசிக்கக்கூடிய விஷயம். அதாவது நம்முடைய என்ன விரும்புகிறோமோ அதை காட்டிலும் உங்களை படைத்தவர் உங்களை மேலே மேலே வரணும் தான் யோசிப்பார். நம்ம தான் சின்னதாக பிளான் பண்ணுவோம். அவருடைய பிளானிங் வேறு மாதிரி இருக்கும். இந்த நாய்க்குட்டி வந்து ஸ்குவாடில் சேரணும், மரியாதை கிடைக்குன்னு எதிர்பார்த்துச்சு. ஆனால் அதுக்கு கிடைச்ச மரியாதை பார்த்திங்கன்னா எல்லா நாய்களும், எல்லா விதமான கௌரவம் பெற்ற நாய்களும் வந்து இதுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சில நேரத்தில் நமக்கு கிடைக்கல, இது கிடைக்கலன்னு விரக்தி ஆக வேண்டாம். நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம்லாம் இன்னும் கிடைக்கல, நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கல, நல்ல ஒரு பணம் கிடைக்கல, நல்ல ஒரு பிஸ்னஸ் கிடைக்கல, எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கல, இன்னமும் நான் போராடிட்டு தான் இருக்கேன், இன்னமும் நான் ஆட்டோ ஓடிட்டு தான் இருக்கேன், இன்னமும் நான் கடன் வாங்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் தலை சுரிஞ்சிட்டு யார்கிட்ட காசு தான் வாங்கிட்டு இருக்கேன், அசிங்கப்பட்டுட்டு தான் இருக்கேன், அவமானப்பட்டுட்டு தான் இருக்கேன், இன்னமும் நான் போராடிட்டு தான் இருக்கேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல கேட்டிங்கன்னா உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு தயாராக இருக்குது. உங்களுடைய உங்களை அவமானப்படுத்தினவர்கள் உங்களுக்கு முன்பாக தாழ்ந்து உங்களை பணிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் அது வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பிரச்சனைகளை நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்காம கடவுள் எனக்கு வேறு வழி வச்சுருக்காரு, அந்த வழி சிறந்த வழியாக தான் இருக்கும்னு நீங்கள் நம்பணும். எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் வந்து எதுவுமே சொல்லி கண்ணீர் விட்டு எதுவுமே யார்கிட்ட சொல்லி புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை.
நீங்கள் கடவுள் முன்னாடி நின்னா கூட நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனசு குமுறுனீங்கனாவே போதும், உங்களோட பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் தைரியமாக இருங்க, இந்த சூழ்நிலையை மாறும். கடவுள் உங்களுக்காக அனைத்து விஷயங்களும் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கார். நம்பிக்கையாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.